நிச்சயமாக எப்பயுமே தேமுதிக தனிச்சு போட்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தேர்தலிலும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் போட்டிட்டு இருக்கோம். உறுதியாக இந்த முறையும் இந்த தேர்தலையும் தேமுதிக சார்பாக போட்டிடுவோம். அதை இப்ப இல்ல, இன்னும் நம்பர் லாக் ஆகணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் எது தொகுதி, அப்புறம் தான் யார் வேட்பாளர், இதெல்லாம் இன்னும் 2-3 நாள்ல ஃபைனல் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா நாங்களே அறிவிக்கிறோம். எங்க கட்சியில எல்லாருமே இல்ல, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே அதை விரும்புறாங்க. நான் போட்டியிடணும், விஜய் பிரபாகர் போட்டியிடணும், எல்லார் கருத்தும் அது இருக்குங்க. அதனால பொறுத்து இருங்க, பாருங்க எங்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்குது, எந்த தொகுதி கிடைக்குது, நம்பர் எவ்வளவு கிடைக்குது. அதுக்கு பிறகுதான் எந்த தொகுதியில யார் வேட்பாளர் என்றதை நாங்களே உரிய முறையில் அறிவிக்கிறோம். காஞ்சிபுரம் அடிக்கடி விஜய் காஞ்சிபுரம் தொகுதியில் நிக்கிற மாதிரி யாருங்க? நான் இங்க இது கோயில் ஸ்தலம் தானே, எல்லா தெய்வங்களும் இருக்கின்ற ஒரு புனித தலம். அதனால நான் எப்பெல்லாம் நான் டைம் கிடைக்குது, எங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு, எங்க நிர்வாகிகள் இருக்காங்க, எப்பெல்லாம் நான் இங்க கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், கோயிலுக்கு வரேன். அதுக்காக இந்த தொகுதியில நிப்பானான்றதுக்கு இப்ப நான் பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படி கிடையாது. நான் இன்னைக்கு 100%